Hello children, good morning to all. Today's subject is English lesson 1 grammar part. Okay, இன்னைக்கு நம்ம English lesson 1ல grammar part பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் வந்து two topics பார்க்க போறோம். First one conjunctions. Then conditional sentence with if clause. Okay? First one பார்க்கலாம் conjunctions. Conjunctionsனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. And, but, because. இந்த 3 வேர்ட்ஸும் conjunction words. What is mean by conjunction? Conjunction அப்படின்றது என்னன்னா joining words. இப்போ 2 சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 சென்டென்ஸ் இருக்குன்னா அதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறது தான் conjunction word. ஓகே, conjunctions or joining words. ஓகேங்களா? The word and, because and but are called conjunctions. இந்த 3 வேர்ட்ஸும் conjunction words. ஓகே, சரி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த 3 வேர்ட்ஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டுக்கு வந்து மற்றும். ஓகே, யூ அண்ட் மீ. ஓகேங்களா? ராஜு அண்ட் ராமு. அப்போ 2 பேர் 2 விஷயம் சொல்லும்போது அண்டு. இப்போ நான் 2ன்னு மட்டும் இல்லை, இப்போ நிறைய சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா கர்ட், பட்டர், சீஸ். ஓகே, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது கர்ட், பட்டர், சீஸ் அண்ட் பட்டர் மில்க். ஓகேங்களா? இப்போ ஒரு 4 பொருள் சொல்கிறாங்கன்னா அதில் ஃபோர்த்தாக ஒரு வேர்டை ஆட் பண்ணி சொல்லும்போது ஃபோர்த் ஒன்று சொல்லுறதுக்கு முன்னாடி நம்ம அண்ட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா மற்றும் அப்படின்ற ஒரு வேர்டு. ஓகே, பட்டுன்னா ஆனால். ஓகே, பட்டுக்கு மீனிங் என்ன? ஆனால். பிகாஸ்க்கு மீனிங் என்ன? ஏனெனில். ஓகேங்களா? பிகாஸ்க்கு என்ன மீனிங்? ஏனெனில். இப்போ நான் உங்களுக்கு சென்டென்ஸ் சொல்கிறேன், அப்போ புரியும் பாருங்கள் இன்னும் நல்லா. We use and to join sentence when their meanings go well together. அண்டுன்ற வேர்ட் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மீனிங் ஒரு ஃப்ளோவில் போகும். ஓகேங்களா? இப்போ ஒரு சென்டென்ஸில் அதுவும் ஒரு இணைஞ்சி வரும். ஓகேங்களா? அதுதான் அண்டு. பட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான விஷயத்துக்கு பட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சென்டென்ஸ்க்கும் அடுத்த இன்னொரு சென்டென்ஸ்க்கும் கான்ட்ராஸ்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா they talked for a long time but could not think of a solution. ரொம்ப நேரம் பேசியும் ஆனால் அவங்க வந்து சொல்யூஷனுக்கே வரல. ஓகேங்களா? இப்போ இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம பட் சொல்வோம். ஓகே, நெக்ஸ்ட் பிகாஸ்ன்ற வேர்டு எங்கே யூஸ் பண்ணுவோம்? பிகாஸ்னால் ஏனெனில் சொல்லியிருந்தால. பிகாஸ் அப்படின்ற வேர்டு எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ரீசன் கொடுக்க வேண்டிய இடத்துல. இப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம ரீசன்ஸ், நான் லேட்டாக வந்துட்டேன் எதனால், மேம் கேட்பாங்க ஒய் யூ ஆர் லேட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? நான் லேட்டாக வந்தேன் ஏன்னா எனக்கு பஸ் கிடைக்கல, எனக்கு ஆட்டோ கிடைக்கல, அதனால் நான் லேட்டாக வந்தேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ரீசன் சொல்கிற இடத்துல வந்து நம்ம பிகாஸ்ன்றது யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் வந்து அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் நல்லா படித்தேன் ஆனாலும் நான் மார்க் சரியாக ஸ்கோர் பண்ண முடியல. ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்துல பட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 சென்டென்ஸ் படிச்சலாம். த பீப்புள் வேர் அன்ஹாப்பி பிகாஸ் த டவுன் வாஸ் ஃபுல் ஆஃப் ரேட்ஸ். அந்த பீப்புள் வந்து இந்த லெசன் இங்கே ஞாபகம் இருக்குங்களா? அவங்க இந்த ரேட் லெசன் பார்த்தோம்ல, அந்த லெசன். ஓகே, அந்த பீப்புள் ஃபுல்லாகவே அங்கே அந்த நாட்டில் வாழற பீப்புள் எல்லாருமே ரொம்ப அன்ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா அந்த டவுன் ஃபுல்லாக ரேட்ஸ் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the rats ran about and ate all the food they could find. அந்த ரேட் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு. இப்போ இந்த சென்டென்ஸில் வந்து ஒரு கான்ட்ராஸ்டே கிடையாது. அப்படியே அந்த சென்டென்ஸ் வந்து அப்படியே மீனிங் கொடுத்துட்டே வருது ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம அண்ட் யூஸ் பண்ணுறோம். they talked for a long time but could not think of a solution. ரொம்ப நேரம் பேசியும் சொல்யூஷனே கிடைக்கல. ஓகே, அந்த சொல்யூஷனுக்கு அவங்க திங்க் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் தான் ஆன்சர் பார்க்கலாமா? த சில்ட்ரன் ஆர் அட் ஹோம் டேஷ் தே ஹாவ் அ ஹாலிடே. சில்ட்ரன் வந்து வீட்டில் இருக்காங்க. ஏன்? பிகாஸ் தே ஹாவ் அ ஹாலிடே. ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன வரும்? பிகாஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வி பிளேடு வெல் டேஷ் வி லாஸ்ட் த கேம். இப்போ நம்ம 3 வேர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட், பட் அண்ட் பிகாஸ் இந்த 3 வேர்டில் தான் மாற்றி மாற்றி வரப்போகுது. நமக்கு வேறு எதுவும் புது வேர்டு ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஓகே, we played well dash we lost the game. நாங்கள் நல்லா தான் விளையாடணும் but we lost the game. but ஆனாலும் நாங்கள் ஜெயிக்கலை. நாங்கள் நல்லா விளையாடியும் நாங்கள் ஜெயிக்கலை. ஓகே, the car stopped
டேஷ் தேர் வாஸ் நோ பெட்ரோல் இன் இட். கார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. வை? ஏன் கார் ஸ்டாப் ஆச்சு? பிகாஸ் தேர் வாஸ் நோ பெட்ரோல் இன் இட். கார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஏன்னா அதில் பெட்ரோல் இல்லை. ஏனெனில், ஓகேவா? ஏன்னா, பிகாஸ். ஓகே. Ali is strong, dash Bali is weak. Ali வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான், பட் Bali is weak. ஓகே. பட் Seema is good at maths and science. சீமா வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டுத்துலேயுமே அவள் ரொம்ப குட்டாக இருக்கா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், கண்டிஷனல் சென்டென்ஸ் வித் இஃப் கிளாஸ். ஓகே. ஓகே, கிளாஸ் மீன்ஸ் வாட்? கிளாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸை தான் நம்ம கிளாஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ கண்டிஷனல் சென்டென்ஸ் வித் இஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டிஷனல் சென்டென்ஸ் வித் இஃபோட வர்றது தான் அந்த கண்டிஷனல் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டு நாட் ஈட் வெல், நீ வந்து சரியாக சாப்பிடலனா, ஓகேங்களா, இதுதான் கண்டிஷனல் சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஆக்சுவலாக நம்ம இஃப் யூஸ் பண்ணி அதை சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் இதை வந்து செய்தால், இதை செய்யாவிட்டால், நீங்கள் வந்தா, நீங்கள் வராட்டி, வரவில்லைனா, புரியுதா? அது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்வோம். ஸோ இஃப் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகாது. ஸோ இதுதான் நம்ம கண்டிஷனல் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வர்றது பார்த்தீங்கன்னா அதை வந்து மெயின் கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கான ரிசல்ட் மாதிரி இருக்கும் இந்த வேர்டு, இந்த சென்டென்ஸ். ஓகே, இஃப் யூ டு நாட் ஈட் வெல் யூ வில் பி வீக். நீங்கள் வந்து ஒழுங்காக சாப்பிடலன்னா என்ன நடக்கும், அதுக்கான ஒரு ரீசன் இங்கே வரும். ஓகேங்களா? சம்திங் ஹேப்பன் ஆகலாம், ஆகாமலே போகலாம். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். we use if to show that a condition has to be fulfilled for something to happen. அது வந்து நம்ம மெயின் கிளாஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை வந்து மெயின் கிளாஸ் சொல்வோம். ஓகேங்களா? இங்கே வர சென்டென்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஓகே, இது ஹேப்பன் ஆகலாம், ஹேப்பன் ஆகாமலையும் இருக்கலாம். இஃப் யூ டு நாட் ஈட் வெல் யூ வில் பி வீக். இது வந்து ஒரு சொல்கிறாங்க, அவ்வளோதானே தவிர இது நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஓகே, இஃப் யூ டு நாட் ஸ்டடி வெல், நீ நல்லா படிக்கலைன்னா யூ வில் பி ஃபெயில். எக்ஸாமில் படித்தா தானே நல்ல மார்க் எடுக்க முடியும், படிக்கலைன்னா நல்ல மார்க் எடுக்க முடியுமா? முடியாது தானே. ஸோ யூ வில் ஃபெயில். இங்கே இஃப் யூ டு நாட் ஸ்டடி வெல் அப்படின்றது தான் அந்த கண்டிஷனல் சென்டென்ஸ். ஓகே, ஆன்சர் எழுதிட்டு வர பாருங்க. ஓகே, தேர்ட் ஒன், இஃப் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க் யூ கேன் டேஷ். இஃப் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க், நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணால் யூ கேன் லீவ், நீங்கள் கிளம்பலாம். ஓகே, இங்கே வந்து எது வேணால் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் வர மாதிரி நம்ம இங்கே எந்த வேர்ட் வேணாலும் யூஸ் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? இதுதான் எழுதணும்லாம் கிடையாது. இஃப் யூ டீஸ் த டாக் இட் வில் டேஷ். இப்போ வந்து டாகை டீஸ் பண்ணால், ஓகேங்களா, டாகை டீஸ் பண்ணால், இதுதான் கண்டிஷனல் சென்டென்ஸ். ஓகே, இதுக்கான ரிசல்ட்டாக வர்றது தான் இங்கே இருக்கிற சென்டென்ஸ். அதை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இஃப் யூ டீஸ் த டாக், நீங்கள் டாகை டீஸ் பண்ணால் அது என்ன பண்ணும்? நாயை வந்து நீங்கள் வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதை வெறுப்பேற்றுறீங்க, ஏதாச்சும் அது கல் போட்டு அடிக்கிறீங்க, அது என்ன பண்ணும் உங்களை? இட் வில் பைட் யூ. கடிச்சிடும்ல, இட் வில் பைட் யூ. இஃப் யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே, இஃப் யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு புரியலைன்னா ஐ கேன் ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட், இஃப் யூ ஷவுட் த டீச்சர் டேஷ். இப்போ நீங்கள் கத்துனீங்கன்னா டீச்சர் என்ன ஆவாங்க? நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க கிளாஸில், டீச்சர் என்ன ஆவாங்க? த டீச்சர் வில் பி ஆங்க்ரி. ரொம்ப கோபப்படுவாங்கல்ல, டீச்சர் வில் பி ஆங்க்ரி. இங்கே நீங்கள் வேறு கூட ஏதாவது சென்டென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஷவுட் த டீச்சர் வில் பனிஷ் யூ அப்படி கூட போடலாம். நீங்கள் கத்துனீங்கன்னா டீச்சர் உங்களுக்கு உங்களை வந்து பனிஷ் பண்ணுவாங்க அப்படி கூட நம்ம சென்டென்ஸை மாற்றி எழுதலாம். ஓகே, இஃப் யூ டு நாட் வாட்டர் த பிளான்ஸ் தே வில் டை. இப்போ வந்து பிளான்ஸ்க்கெலாம் தண்ணி ஊற்றலைன்னா என்னாகும்? பிளான்ஸ்லாம் உயிரோடு இருக்குமா? அது செத்து போயிடும். ஸோ தே வில் டை. இஃப் யூ டிரைவ் கேர்ஃபுல்லி யூ கேன்
ரீச் சேஃப்லி. கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணால் நம்ம என்ன ஆகலாம், சேஃபாக ரீச் பண்ணலாம். ஓகே, ரீச் சேஃப்லி. புரியுதாம்மா? கண்டிஷனல் சென்டென்ஸில் இஃப் கிளாஸ் பற்றி பார்த்தோம் நம்ம. ஓகே, இஃப் இஃப்ன்ற கண்டிஷனல் சென்டென்ஸை பேஸ் பண்ணி நமக்கு மெயின் கிளாஸ் நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரொனன்சியேஷன் பார்க்கலாம். ரீட் தீஸ் வேர்ட்ஸ் அலவுட். நோட் தட் த லெட்டர் எல் இஸ் சைலண்ட். இங்கே எல்லாம் நிறைய வேர்டு இருக்குது, அதை வந்து படிக்கிறேன்னு பாருங்கள். HALF ஹாஃப், CALF காஃப். ஆக்சுவலாக இங்கே HA ஹா, எல் இருக்குது, எஃப் இருக்குது. ஆனால் ஹால்ஃப்னு படிக்காமல் நான் என்னென்னு படிக்கிறேன், ஹாஃப். அங்கே எல் அப்படின்ற லெட்டர் வந்து சைலண்ட். ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லெட்டர் வந்து சைலண்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம படிக்க தான் நமக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து ப்ரொனன்சியேஷன் வந்துன்னா அந்த பார்ட் கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, HALF ஹாஃப், CALF காஃப், CHALK சாக். சால்க்குன்னு சொல்லணுமா இதை? பிகாஸ் L is silent. ஸோ சாக். ஃபோக், வாக், டாக், யோக், காம். இது எல்லா வேர்ட்லேயுமே எல் அப்படின்ற லெட்டர் இருக்குது. ஆனால் நம்ம அதனோட சவுண்ட் எங்கேயுமே சொல்லலை. நீங்களாம் சவுண்ட்ஸ் படிச்சிருக்கீங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? எல்லுன்னு வந்திருக்கு, ஆனால் எல்லோட சவுண்ட் இங்கே எதுவுமே இல்லை. பிகாஸ் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் அங்கங்கே வரும். ஓகேங்களா? இப்போ டவுட் அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து டவுட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இங்கே பீன்ற வேர்டை வந்து நம்ம சைலண்ட் ஆக்கிடுவோம். பீன்ற லெட்டர் வந்து நம்ம ப்ரொனன்சியேஷனில் வராது. டவுட் அப்படி சொல்ல மாட்டோம். இந்த வேர்டை டவுட் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல பீன்ற லெட்டர் வந்து சைலண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே உங்களுக்கு ஒவ்வொரு லெசன்லையும் பேக் சைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.